வணக்கம் நண்பர்களே. எல்லா பெண்களோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு நாள் இரவு, அந்த ஒரு நாள் இரவு கடந்து வருவாங்க. கண்டிப்பாக அது அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துனதா இருக்கலாம், மனசில் ஒரு சங்கடமாக கூட தங்கி இருக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உங்கள் கூட சில பதிவுகளை நான் பகிர்ந்துக்க போகிறேன். இது இந்த காலத்து, அதாவது 2K கிட்ஸ் பெண்களுக்கும் இந்த வீடியோ ஒரு முக்கியமானதாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஈவன் மேரேஜ் ஆகியிருந்தாலும் கூட. நான் உங்கள் நண்பன் சம்திங். நன்றி நண்பர்களே. முதல்ல மேரேஜ் ஆக போகிற பெண்களை எடுத்துப்போம். அப்படின்னா அந்த ஒரு நாள் இரவை கடக்கிற வரைக்கும் அவங்க மனசில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அது எப்படி முடியும்னு தெரியல. இந்த காலத்துலேயும் ஆண்கள் நிறைய பேர் கன்னித்தன்மையோடு இருக்காங்களா அப்படின்னு எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. எந்த தவறுமே செய்யாமல் வலியை அனுபவிக்கிற பெண்களும் இருக்காங்க. அந்த ஒரு நாள் இரவை கடந்ததுக்கு அப்புறம் அது அவங்க முகத்தில் எப்படி இருக்குது, அப்புறம் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட வலியோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சிலது மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்கிறாங்க, ஒரு சிலது வாழ்க்கையில் கசப்பானதையும் அனுபவிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவத்தை கடந்து வந்திருப்பாங்க. வெளிப்படையாக சொல்லிட முடியாது. அதில் தைரியமாக அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில வந்திருப்பாங்க. ஒரு சிலர் மாட்டி தவிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எங்கேயாவது போயிட்டு ஒருத்தர் வீடு, அதாவது உறவினர்கள் வீடு, நண்பர்கள் வீடு, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர்கள், இதில் யாராவது சிலர் பெண்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சில ஆண்கள் தவறாக நடந்துக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் இது போல் வாய்ப்பு கிடைச்சி அவங்க அதில் முற்படுற நேரத்திலையோ கத்துனா பேரு கெட்டு போயிடுமோ நினைக்கிற சில பெண்களும் இருக்காங்க. அந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிற பெண்களும் இருக்காங்க. தைரியமாக அதை எதிர்கொண்டு அதில் இருந்து வெளில வர பெண்களும் இருக்காங்க. எல்லாமே அந்த நேரத்தில் நம்ம மனசில் சொல்கிறதுலையும் பிரெயினோட செயல்லையும் தான் இருக்காங்க. அது தப்பு செய்ய வந்தவங்களுக்கும் அதை தடுக்கிறவங்களுக்கும் எதிர்கொள்கிற கடுமையான சில நொடிகள் தாங்க. ஏன்னா காதலும் காமமும் மனிதர்களின் இயல்பு. இப்படி தாங்க. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு பொண்ணு அவங்க அக்கா ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருக்காங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தம்பி இரவு நேரத்தில் தப்பாக நடந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணால் கத்த முடியல, ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. காயத்தோட ஒரு சில வழிகளோட சொல்ல போனால் அந்த ஆண் அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணை. அந்த பெண்ணோட பலவீனத்தையும் அசிங்கத்தையும் டூலாக வச்சு அந்த ஆண் தப்பாக ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் குற்ற உணர்வில் லைஃப் ரிஸ்கில் இறங்கிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எக்ஸாம் சரியாக பண்ணலை, மார்க் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பெண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த கசப்பான சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எந்த ஆணை பார்த்தாலும் பயப்படுறாங்க, பேச தயங்குறாங்க. இந்த சொசைட்டியில் உள்ள எல்லா ஆண்களையும் அவங்க வெறுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கத்தலை, அவனை அடிக்கலை. பல மோட்டிவேஷனுக்கு அப்புறம், ஆறுதலுக்கு அப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லபடியாக லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட தவறு இல்லை. அவங்க புரிஞ்சிக்க, நம்மளோட தவறு இது இல்லைன்னு அவங்க புரிஞ்சிக்க சில மாதங்கள் ஆச்சு. ஏன்னா மனசார ஒருத்தவங்க கிட்ட தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட அவங்க இல்லையே. இது இன்னொரு ஆணோட வற்புறுத்தலால் நடந்த தவறு. சில பெண்கள் உண்மையாக லவ் பண்ணி ஏமாறலாம், ஆண் ஏமாறலாம். ஆனால்
உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அதிலிருந்து வெளில வாங்க. தப்பு உங்கள் மேலே இல்லைன்னா அதில் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் கணவருக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ட்ரெஸ் கோடு, பாடி லாங்குவேஜ் எல்லாம் சொசைட்டியில் இருக்கிற எல்லாரையும் பார்ப்பாங்க தான். நம்ம தான் அந்த பார்வையை எப்படி இருந்தாலும் அது தப்பாக போகாத அளவுக்கு இருக்கணும். அது நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தானே நம்ம உணரணும். இந்த உண்மை நிகழ்வை இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா நண்பர்களே, ஆண்கள் பெண்களை விட பலமாக இருக்காங்கன்னா அவங்க பலவீனத்தை பயன்படுத்த இல்லை, அவங்கள பாதுகாக்க. அப்போதான் பாலியல் குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. பெண்களை பாதுகாப்பாக இருங்க, தைரியமாக லைஃப்பில் இருங்க. எந்த ஒரு கசப்பான நிகழ்வுகளுக்காகவும் ஒரே இடத்துல முடங்கிடாதீங்க. எதுவும் கடந்து போகும். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுற வரைக்கும், உங்களுக்கு பாதுகாப்பான துணையை கைப்பிடிக்கிற வரைக்கும் லைஃப்பில் சேலஞ்சாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் வாழுறதே சேலஞ்சு தான். அப்படின்னு முடிச்சிக்காமல் இருந்து எழுந்து நில்லுங்க. கசப்பான நிகழ்வுகளை முழுமையாக மறக்க சில ஆண்டுகள் ஆனாலும் உங்களோட இனிமையான பயணத்தில் அந்த ஒரு பாதுகாப்பான, அது எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்வே உங்கள் மனதிலிருந்து முழுமையாக வெளியே சென்றுவிடும். அந்த அளவுக்கு நீங்கள் எப்போவும் ஒரு மோட்டிவேஷனோட இருங்க, முடங்கிடாதீங்க. நன்றி நண்பர்களே, இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு ஏன் நான் முதல்ல சொன்னேன்னா, முக்கியமான விஷயம் ஒன்று தான். ஆண்கள் பலமாக இருக்கிறதுக்கு காரணம் பலவீனமானவங்களை பாதுகாக்க. பெண்கள் பலவீனமாக இருக்கிறாங்கன்னு அதை பயன்படுத்திக்க இல்லை. அதை எல்லாரும் உணரணும், புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நான் உங்கள் நண்பன் சம்திங். நன்றி நண்பர்களே. உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் உற்சாகத்தின் வரவேற்பு தான். இணைந்திருங்கள் இவருடன். நான் உங்கள் நண்பன் சம்திங். நன்றி நண்பர்களே.